கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கிறிஸ்துவின் பங்கு என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கிறிஸ்துவின் உண்மையிலே நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மகிமையிலே நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான் பங்கு என்ற வார்த்தையை தான் வேதத்திலிருந்து எதற்கெல்லாம் பங்காய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஏன் சிட்சிக்கிறார்? அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களிலே நம்மை சிட்சிக்கிறார். பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக. ஏனென்றால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. நாம் எவ்வளவுதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும், ஊழியம் செய்தாலும், தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிடத்திலே இராத பட்சத்திலே, அந்த பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் இராத பட்சத்திலே, we cannot seek the kingdom of the Lord. நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அதனால் இந்த உலகத்திலேயே நாம் பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படி கர்த்தர் சில சிக்ஷைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்து நம்மளை சிக்ஷிக்கிறார். உலக பிரகாரமான பெற்றோர்கள் கர்த்தர் தற்காலிகமாக பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று சிக்ஷிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பிரம்ம பிதாவோ எதற்காக நம்மை சிக்ஷிக்கிறார் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், நான் சிக்ஷியாவிட்டால் தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? நான் சிக்ஷியாவிட்டால் நீ வேசி புத்திரராய் காணப்படுவாய். நான் எதற்காக உன்னை சிக்ஷிக்கிறேன்? நீ பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அந்த பரிசுத்தத்திற்கு பங்கு உள்ளவர்களாய் நீ இருந்தால்தான் பரலோக பிரஜையாய் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-16 வாசிக்கும் போது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. எழுதியிருக்கிறதே, நான் பரிசுத்தர். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறேன். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும் போது, கர்த்தர் தனக்கேற்ற பரிசுத்தத்தை நமக்கு தருவதற்காக அவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். அதனால் பரிசுத்தராய் இருக்க நாடுங்கள். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருக்கணும். எனக்கேற்ற பரிசுத்தத்தை உங்களுக்கு தருகிறேன். நீங்க உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்தால் அந்த பரிசுத்தத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது. இந்த உலகத்திலிருந்து உங்களை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன். எதற்காக பிரித்தெடுத்திருக்கிறேன்? என் பரிசுத்தத்தை நீங்கள் அனுபவிக்கிறதற்காக. இந்த இடத்துல நீங்கள் பரிசுத்தமாய் ஜீவித்தால்தான் பரலோக ராஜ்யத்திலே பரிசுத்தமாய் நீங்கள் வாழ முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலே கூட நாம் அந்த பரிசுத்தத்திற்கு நம்முடைய நடை, உடை, பாவனங்கள், நம்முடைய பேச்சிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். முதல்ல நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தை இழக்கிறதே எது தெரியுமா? நாவினாலே தான். ஏன்னா நாவு அநீதி நிறைந்த உலகம். தேவையில்லாத வார்த்தைகள், குறை சொல்கிற வார்த்தைகள், குற்றம் கண்டுபிடிக்கிற வார்த்தைகள், பொய் சொல்லுகிற வார்த்தைகள், கலகம் பண்ணுகிற வார்த்தைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மிகுதியாக பேசுகிற வார்த்தைகள், வீணான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நிமித்தம் நாம் பரிசுத்தத்தை இழக்கிறோம். அதனாலதான் யாக்கோபு சொல்றார், இந்த நாவு அநீதி நிறைந்த ஒரு உலகம், இது நெருப்பு, இது முழு உலகத்தை கொளுத்தி விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுக்கானை போட்டு கப்பலை கூட திருப்பலாம், கடிவாளத்தை போட்டு குதிரையை கூட திருப்பலாம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது ஒரே ஊற்றிலிருந்து 2 தண்ணி வர முடியுமா? கர்த்தர் உப்பு தண்ணி இல்லை நல்ல தண்ணி தான் வரும். ஆனா நம்ம ஊற்றிலிருந்து, சரீரமாகிய ஊற்றிலிருந்து நல்ல தண்ணியும் வரும், அந்நிய பாஷையும் வரும், ஆங்கில பாஷையும் வரும். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகளும் கடந்து வரும். நம்ம நாவிலிருந்து ஒன்றுதான் வரும். ஆனா நம்ம நாவிலிருந்து துதித்தலும் வரும், சபித்தலும் வரும். இன்றைக்கு இதையெல்லாம் நமக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகிறதா இருக்கிறது. மல்கியா 3:16-17 வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் ஒன்றும் அறியாதவர்களாய் பேசி விடுகிறீர்கள்.
ஆனால் நீங்க பேசுகிற எல்லா வார்த்தையும் ஆண்டவர் ஞாபக புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். ஜீவ புஸ்தகம், ஆட்டுக்குட்டியாண்டு ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம், ஞாபக புஸ்தகம். அந்த ஞாபக புஸ்தகத்திலே நாம் அன்றாடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் உற்று கேட்டு அதில் எழுதி வைக்கிறார். அதனாலதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஒவ்வொரு வார்த்தையின் படிதான் நீ துன்மார்க்கன் என்றும் நீதிமான் என்றும் தீர்க்கப்படுவாய். அதனால்தான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், விரியன் பாம்பின் குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களை வகை காட்டினவையார். நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இன்றைக்கு இந்த பேச்சிலே ஒரு பரிசுத்த குலைச்சல் உண்டாகினால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இன்றைக்கு நாவை உனக்கு கடிவாளம் போடும்படி ஆண்டவரிடத்திலே கேள். அன்றைக்கு ஏசியா தீர்க்கதரிசி கூட அந்த தேவனுடைய மகிமையை உசியா ராஜா மரித்த பின்பு கண்டபோது அவனுக்குள்ளே உணர்த்தப்பட்ட ஒரு பாவம், தன் நாவிலே பாவம் இருக்கிறது என்று. நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் மனுஷனும் மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன் ஆண்டவரே என்று கதறின போது கேருபீன்கள் அந்த அக்கினி தழலை கொண்டு வந்து ஏசியோட நாவை தொட்ட போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பரிசுத்தமாகி அந்த தேசத்தின் பாரம் அவனுக்குள்ளே வந்து நிமித்தான். இதோ நான் போகிறேன் என்று சொல்லி, யார் என் காரியமாய் போவார்கள் என்று சொல்லும் போது நான் போகிறேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் உங்கள் நாவின் வார்த்தைகளினாலே, உங்கள் கண்ணின் இச்சையினாலே, உங்கள் மாம்சத்தின் இச்சையினாலே, உங்கள் ஜீவனின் பெருமையினாலே பரிசுத்தத்தை இழந்து போகாதீர்கள். நீங்கள் பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறினால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஒரு யூத் மீட்டிங்ல பேச போயிருந்த போது அங்கு ஒரு யூத் மாஸ்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல வர்ஷிப் நடத்தி கொண்டிருந்தார்கள், மிக அருமையாய் நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் ஒரு சாட்சி சொன்னார். என்ன சாட்சி என்றால், அவர் ஒரு நல்ல கோயம்புத்தூர்ல நல்ல ஒரு செக்யூலர் காலேஜ்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார்களாம். அப்பொழுது அந்த காலேஜ்ல 25th இயர் சில்வர் ஜூப்ளி ஒரு சொவினியர் ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதிக ஆசைப்பட்டார்கள். அதனால் அந்த காலேஜில் ஒர்க் பண்ற ஒரு கிறிஸ்டியன் ப்ரொஃபஸர், ஒரு இந்து ப்ரொஃபஸர், ஒரு முஸ்லீம் ப்ரொஃபஸரை கூப்பிட்டு ஒரு 4-5 லைன்ல ஒரு ஸ்லோகன் எழுத வேண்டும். இட் should be a secular slogan. அது ஒரு தனிமையான ஒரு ஸ்லோகமா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலே உங்களுடைய தெய்வத்தின் பெயர் எதுவுமே இருக்கக்கூடாது. கிறிஸ்துவ ப்ரொஃபஸரை பார்த்து சொன்னாராம், இயேசு என்ற பெயர் இருக்கக்கூடாது. அப்படியாய் இந்துக்கு எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, அந்த தெய்வத்தின் பெயர் முஸ்லிம் அல்லாவின் பெயர் இருக்கக்கூடாது. அவர்கள் சரி என்று சம்மதித்து எழுதி கொண்டு வந்தார்கள். அந்த முஸ்லிம் இந்துவதை வைத்துவிட்டு இந்த கிறிஸ்டியன் ப்ரொஃபஸரை பார்த்து சொன்னாராம், நான் உங்கள் தெய்வத்தின் பேர் வரக்கூடாது என்று சொன்னேன் அல்லவா, ஆனால் 7-8 முறை உங்கள் தெய்வத்தின் பேரை எழுதியிருக்கிறீர்களே என்று சொன்னார். அவர் என்ன ஸ்லோகம் எழுதினார் தெரியுமா? எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றிலும் மேலானவர், சர்வத்தையும் செய்ய வல்லவர், சர்வ வியாபி, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் 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 என்று எழுதியிருந்தாராம். அவர் சொன்னாராம், ஐயா என்னுடைய தெய்வத்தின் பேர் இயேசு, இயேசு என்ற ஒரு பெயர் கூட அங்கு இல்லையே என்று சொல்லும் போது அவர் சொன்னாராம், நீ பரிசுத்தர் 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 என்று எழுதியிருக்கிறாயே, உங்கள் தெய்வத்தை தவிர பரிசுத்தமான தெய்வம் வேறு எந்த தெய்வமும் இல்லை என்று சொல்லி ஒரு ஆண்டவரை அறியாத புறச்சாதி உள்ள டீன் அறிக்கையிட்டாராம். என்று அவருக்கு தெரிகிறது நம்முடைய தேவன் பரிசுத்தர் என்று சொல்லி. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட நாமோ நிர்விசாரமாய் இருக்கிறோம். அந்த பரிசுத்தத்தை நாம் நாடுவதில்லை, பரிசுத்தத்தை விரும்புவதில்லை, பரிசுத்தத்துக்கு பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறுவதில்லை. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய நடை உடை பாவனங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். நாம் ஒரு நிருபமாய் மாற வேண்டும். அது நிமித்தம் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி எங்களை சிட்சிக்கிறீர் அப்பா. அந்த சிற்றை எங்களை பரலோகத்திற்கு கொண்டு போகிறதற்கு ஆண்டவரே வழி வாசலை திறக்கிறதாய் இருக்கிறது அப்பா. யாவரோடும் சமாதானமாய் இருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. அது மாத்திரமல்ல, நான் பரிசுத்த, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள், உங்களை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே
பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கேற்ற பரிசுத்தத்தை உங்களுக்கு தந்து உங்களை உலகத்தை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று சொன்னீர் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை யோசேப்பை போல் ஆண்டவரே பரிசுத்தத்திற்காக நாங்கள் நிற்க வேண்டும். ஆண்டவரே, தன்னோடு சயனி என்று சொல்லி அந்த எஜமானுடைய மனைவி சொன்னது போது கூட பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி என்னை யாரும் பார்க்காவிட்டாலும் தேவன் பார்க்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே கடந்து போனதை நாங்கள் பார்க்கிறோமே. இன்றைக்கு ஆண்டவரே, எந்த இச்சைகளுக்கும் எங்களை அர்ப்பணித்து விடாதபடி எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணத்தக்கதாக எங்களுடைய சாயலில் எங்களுடைய பரிசுத்தம் காணப்பட எங்கள் நடைமுறை பாவனங்கள் விசேஷமாய் எங்கள் பேச்சிலே ஆண்டவரே கரைப்படுத்துகிற எங்கள் வார்த்தைகளிலே உடைய பரிசுத்தம் உடைய கிருபையுள்ள வார்த்தைகள் பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உடைய பரிசுத்தத்திற்கு பங்காளிகளாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.